ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலாவுக்கு இப்போது வேலை போயிடுச்சு. நிலாவே அந்த வேலையை வேண்டான்னு ராகவோடைய டார்ச்சர்னால தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனாங்க. ஆனால் எங்கேயுமே இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனிலேருந்து அந்த லெட்டர் இல்லாமல் நிலாவை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதனால நிலா ரொம்ப உடஞ்சி போயிருக்கிற சமயத்தில் தான் அவங்க ஃப்ரெண்டு திவ்யா கால் பண்ணி நம்ம எல்லாருமே ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி எல்லாரும் ஜாயின் பண்ணி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நாமளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் பார்ட்னரை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நிலா யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு பணம் வேணும். இப்படி இந்த விஷயத்தை பற்றி சோழன் கிட்ட நிலா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பணத்தை சோழன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு அப்போவே அவர் மனசுக்குள்ள நினச்சிட்டாங்க. எப்போ திவ்யா வர சொல்லி இந்த மாதிரி பணம் இன்வெஸ்ட் பண்ணி சேரணும்னு அவங்க பேசிக்கிட்டாங்களோ அப்போவே சோழன் இதை நாம் ரெடி பண்ணி நிலாவுக்கு கொடுக்கணும், அவளுக்கு இந்த வேலை கிடைக்கணும், அவள் கம்பெனியில் பார்ட்னரை ஜாயின் பண்ணி அவளும் இந்த கம்பெனியில் ஒரு ஆளாக இருக்கணும்னு அப்போவே சோழன் முடிவு பண்ணிட்டாரு. இப்போது நிலா சோழன் கிட்ட சொல்ல நம்ம பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு நிலா கிட்ட சர்ப்ரைஸாக எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கலாம், இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிலா இருந்துக்கிட்டு 5 lakhs எப்படி ரெடி பண்ண அந்த வேலையில் செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காங்க. விடுங்க பார்த்துக்கலாம், நான் சாப்பிட்டுட்டு போகலாமான்னு கேட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் சரி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லணும் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்போது சாப்பிட்டுட்டு காருக்கு ஏறலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ தான் நிலாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னாச்சுங்க அப்படின்னு சோழன் கேட்கும்போது இல்லை சோழன் அது அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப தயங்குறாங்க. இங்கே வாஷ்ரூம் ஏதாச்சும் போகணுமா, இதுக்கு எங்கே இவ்வளோ தயங்குறீங்க, வாங்க நான் உங்கள் கூட வரேன், இங்கேயே ஹோட்டல்லே உள்ளவே ரெஸ்ட் ரூம் இருக்கும், அங்கேயே நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சோழன் அப்படின்னு தயங்குறாங்க. எங்க நீட்டாக இருக்குமா இல்லைன்னு யோசிக்கிறீங்களா, நான் வேணால் செக் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு, இது என்னங்க பண்ணுறது, வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு, இல்லை நீங்கள் பரவாயில்ல நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் எப்படி இருந்தாலும் போய் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோழன் காரில் வெயிட் பண்ணுறாங்க. நிலா மட்டும் உள்ளே போகிறாங்க. இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு சோழன் உட்காந்து ஃபோனையே பார்த்துட்டு இருக்கும்போது தான் பல்லவன் அந்த பக்கமாக வராங்க. பல்லவனை பார்த்த உடனே பல்லவா இவன் எங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு இறங்குறாங்க. அதுக்குள்ள இங்க காயத்ரியும் அவருடைய ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்கள பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி சோழனுக்கு. இவங்க 2 பேரும் எங்க பல்லவனை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு இதாக்கி உங்க 2 பேருக்கும் இங்க ரூம் புக் பண்ணியாச்சு, நீங்க ஜாலியா 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. பல்லவன் இந்த லாட்ஜுக்குள்ள வந்ததுதான் மிகப்பெரிய தப்பு. இப்படிலாம் லாட்ஜுக்கு லவ் பண்ற பொண்ணை கூட்டிட்டு வரலாமா, அது தப்பு தானே. இப்போ அதுக்கான தண்டனையாவ தான் அவர் அனுபவிக்க போறாரு. இப்படி லாட்ஜுக்கு கீழே வாங்கிட்டு உள்ள போனதுக்கு அப்புறமா சோழன் இவங்க 2 பேரும் எதுக்கு லாட்ஜுக்கு போறாங்க, பல்லவன் இந்த பொண்ணோட எதுக்கு சுத்திட்டு இருக்கான், ஒரு வேளை ஏற்கனவே நாம அந்த பொண்ணு நம்மள லவ் பண்ணதுன்னு தெரியாததுக்கு முன்னையே அந்த பொண்ணு என்னையே பார்த்துட்டு இருக்குன்னு பல்லவன் சொல்லிட்டே இருந்தான். இப்போ அடிக்கடிக்க குரூப் சாட் அப்படின்ற பேர்ல ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கான். இப்போதான் புரியுது, இப்போ காயத்ரிக்கு தான் அவன் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தானா, இவங்க 2 பேரும் அப்போ லவ் பண்றாங்களா, இது என்னடா இது, இந்த பல்லவன் பையன் நம்ம கிட்ட சொல்லாமே விட்டுட்டான், அப்படியே லவ் பண்ணியிருந்தா கூட வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணா இருக்கும்னு நம்ம யோசிச்சோம், ஆனா இப்படி காயத்ரியவே அவன் லவ் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சோழன் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க உள்ள போனதுக்கு அப்புறமா இவருக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. கார் ஓப்பன் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணி வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. நிலா வேற உள்ள இருக்கான், இவன் வேற இங்க போயிருக்கான். இங்க உள்ள இருக்கிற விஷயம் நிலாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், பல்லவன் நிலா கிட்ட சமத்தியா வாங்க போறான். நிலாவுக்கு தெரியாம முதல்ல இவனை இங்கிருந்து எப்படியாச்சும் வெளியில கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க ரூம்குள்ள போன அடுத்த செகண்டே சோழன் ஃபோன் பண்றாங்க. பல்லவன் எடுக்கிறது கிடையாது, ஏன்னா அவர் காலேஜ்க்கு போல இப்ப காயத்ரியோட வெளியில இருக்காங்க இல்லையா. அப்போ ஃபோன் அட்டன் பண்ணா எதுக்கு சும்மா நொயின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஃபோன் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல காலேஜில் இருக்கன்னு எது சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு பல்லவன் அண்ணன் ஃபோன் பண்றாரு அப்படின்னு உடனே எடுக்கிறது கிடையாது, ஃபோனையும் ஆஃப் பண்ணியும் வச்சிடுறாரு. இப்படி காயத்ரி கூட பல்லவன் அடிக்கடிக்க வெளியில் சுற்றிட்டு இருக்கிறதுனால காலேஜுக்கு சரியாக போகிறது கிடையாது. சைட்டில் சேரன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே சந்தா கூட அவர் பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இங்கே பல்லவனுடைய காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னதும் பல்லவன் ஒரு வாரமாக காலேஜுக்கு வரதில்ல, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பியை நாமே மாட்டி விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. இவரும் டக்குன்னு எதுவும் பேசாமல்
அவனுக்கு ஏதாச்சும் ஃபீவரா இல்லை உடம்பு சரியில்லையா, செமஸ்டர் எக்ஸாம் வேற வரப்போகுது, இப்படியே அவனோட அட்டண்டன்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா அவன் எப்படி எக்ஸாம் எழுத முடியும், இந்த மார்க் எல்லாம் எக்ஸாம்ல சேரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே இவருக்கு ரொம்பவே அதிர்ச்சி. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் நாளையிலேருந்து கரெக்டாக காலேஜுக்கு வந்துடுவான், அவனை நான் அனுப்பி வச்சிடுறான் அப்படின்னு சொன்னதும், சரிங்க சார் சீக்கிரமாக அவனை அனுப்பி விடுற வேலையை பாருங்க, அப்புறம் உங்கள் தம்பி பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும், அதில் எதுவும் நடக்காது சார், நான் அவனை அனுப்பி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா சேரனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன் பல்லவன் காலேஜுக்கு போகல, எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஃபீஸ்க்கு காசு கூட வாங்கிட்டு போனானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவர் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ தான் இங்கே நம்ம பல்லவன் போன அதே லாட்ஜில் ட்ரங்க்ஸ் கடத்துறதா, ட்ரங்க்ஸ் அடிக்ட் பசங்கள்லாம் நிறைய இருக்கிறதா அவங்களுக்கு இன்ஃபார்ம் வந்திருக்கு போலீஸ்க்கு. அப்படி அவங்க இன்ஃபார்ம் பண்ண உடனே அடுத்த நிமிஷமே இந்த லாட்ஜுக்கு சர்ச் பண்ண கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் பல்லவன் உள்ளே போய் மாட்டிக்கிறாரு. போலீஸ் அங்கே நின்ன உடனே சோழன் பயங்கர அதிர்ச்சி. போலீஸ் வரத்துக்கு முன்னாடியே பேசாமல் உள்ளே போயிட்டு நம்ம காயத்ரியையும் பல்லவனையும் கூட்டிகிட்டு வந்துடலாமா, இந்த மாதிரி லாட்ஜுக்கெல்லாம் இவங்க ஏன் போகணும், இது தப்பான லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுக்கு தோண ஆரம்பிச்சிடுது. அது தப்பான லாட்ஜுன்னு அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சதுனால தான் இதுக்குள்ளே ஏன் இவன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை வெளியே வர வைக்கணும்னு ஃபோனும் பண்ணி பார்த்தாரு, எடுக்கல. அடுத்து உள்ளே போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற வேலைக்கு போலீஸ் வந்துடுச்சு. போலீஸை பார்த்த உடனே சோழனும் அமைதி ஆயிடுறாங்க. அவர் உள்ளே போனால் இப்போ ஆபத்து அவருக்கும் சேர்ந்து வரும், போலீஸ் இந்த லாட்ஜுக்கு வந்ததுனால. இப்போது பல்லவன் வசமாக மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சோழனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது. ரொம்பவே அவரும் பதற்றமாகறாது. ஃபோன் திரும்பவும் பண்ணி பார்க்குறாங்க, எடுக்கிறதே கிடையாது. பேசாமல் காயத்ரிக்கு பண்ணுவோம், அவன் நம்பர் தான் நம்மக்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் வந்த உடனே யார் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணன் அப்படி, உங்கள் அண்ணன் தான் சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எதுக்கு உனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு பல்லவன் கேட்குறாங்க. தெரியலையே அப்படின்னு. இல்லை அட்டன் பண்ணாத விடு, கேட்டால் காலேஜில் இருந்தேன்னு சொல்லிவிடு, ஃபோன் பண்ணி இப்போ வேண்டாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திடீர்னு போல் அண்ணன் நம்ம 2 பேருக்குமே ஃபோன் பண்ணது அப்படின்னு பல்லவனும் பேசிட்டு அவங்க உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு எங்கேயாச்சும் வெளியில் பார்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தா கூட இப்படி ஃப்ரீயாக உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கலாம், யாருக்கும் தெரியாமல். பல்லவன் எங்கே தன் குடும்பத்துக்கிட்ட மாட்டிப்போமோ அப்படின்ற ஃபீலிங்கில் ஸோ காயத்ரி கூட்டிக்கிட்டு இந்த மாதிரி லாட்ஜுக்கு போயிட்டாரு. அதுதான் அவர் பண்ண தப்பு. இப்போது அப்படியே உள்ளே போயிட்டு ரிசப்ஷனில் விசாரிச்சுட்டு இங்கே இந்த மாதிரி உங்களுடைய லாட்ஜில் நடக்குதாமே அப்படின்ன உடனே அவங்களும் சார் அப்படியெல்லாம் ஏதோ இல்லை அப்படின்னு சொல்ல பார்த்தாரு. இல்லை இங்கே தான் இன்ஃபார்ம் வந்திருக்கு, நாங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உள்ளே எல்லாரையும் சர்ச் பண்ணும்போது பக்கத்து ரூமில் நிறைய பசங்க, காலேஜ் பசங்க தான் இருக்காங்களா. அடுத்தடுத்து ரூமை செக் பண்ணும்போது பல்லவனும் காயத்ரி இருக்கிற ரூமையும் செக் பண்ணிடுறாங்க. அவங்க போலீஸை பார்த்த உடனே ரொம்பவே பயந்துட்டாங்க. பல்லவன் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் அது அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க பல்லவன் இருந்துக்கிட்டு. காயத்ரியோட பல்லவன் வந்திருக்காங்க, அதனால அவருக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்றுமே புரியலை. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் சார் அது அதுவும் தங்கிட்டே இருக்கவும், என்னடா பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இங்கே என்ன பண்ணுற, வேறு வேலை ஏதாச்சும் பார்க்குறியா, இல்லை எங்களுக்கு இந்த லாட்ஜில் ட்ரங்க்ஸ் அடிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சு, இன்ஃபார்ம் வந்துச்சு, அப்போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அதே வேலையை தான் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார் பல்லவன் சொல்கிறாரு. இல்லை நீங்கள் முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க, எதுவாக இருந்தாலும் விசாரிச்சு அங்கே பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நாங்கள் தான் எந்த தப்பும் பண்ணல, எங்களை எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, நாங்கள் சும்மா 2 பேரும் உட்காந்து பேசிட்டு தானே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பேசிட்டு இருந்தியா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ண வந்தியான்னு நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என்ன சார் இப்படியெல்லாம் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இங்கே சோழன் பதற்றமாக இருக்கிறவங்க கரெக்டாக பல்லவனையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற குரூப் எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. இங்க பல்லவன் சோழனை பார்த்த உடனே அவருமே ரொம்ப அதிர்ச்சியாகி அண்ணா அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. டே பல்லவா, என்னடா நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். சார் இப்போ எதுக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு. நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவனுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தம்பி உள்ள ஊர் பெருக்கிட்டு இருக்கா, நீங்கள் வெளியே நின்று காவல் காத்துட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சார் என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார், இவன் சின்ன பையன் சார் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி ட்ரங்க்ஸ் அடிக்ட் கேஸ் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் வந்துச்சு, உங்கள் தம்பியும் அதே தான் பண்ணிகிட்ருக்கான், அதுவும் ஒரு பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு, எதோ வந்தாலும் நீங்கள் ஸ்டேஷனில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே சேரன் அதாவது சோழனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது. அவங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு பின்னாடியே போகிறாரு. இருந்தாலையும் பல்லவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது சோழனுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. காயத்ரியும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்களுமே ரொம்ப பயந்துக்கிட்டே போகிறாங்க. இவனுக்கு இதெல்லாம் தேவையா, முன்னாடியே நம்மக்கிட்ட சொல்லியிருந்தா கூட ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம், இப்படி நம்மக்கிட்ட சொல்லாமல் லவ் பண்ணுற பேரில் மாட்டிக்கிட்டானே பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் நிற்கும் போது நீலா வாஷ்ரூம் போயிட்டு வெளியில் வராங்க. போலீஸ் ஜீப்பை பார்த்துட்டே சோழன் நின்றுட்டு இருக்கவும், சோழன் என்ன ஆச்சு அப்படின்னு நிலா பதற்றமாக கேட்குறாங்க. எதை நின்று இப்படி பார்த்துட்ருக்காரு அப்படின்னு. உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன், பல்லவன் அப்படின்னு அழுகுறாங்க.
என்னாச்சு சோழன், எதுவாக இருந்தாலும் பொறுமையாக சொல்லுவாங்க, பல்லவனுக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க அப்படின்னு. ஏங்க அவன் அந்த காயத்ரியை லவ் பண்ணுறான் போல இருக்குங்க அப்படின்னு சொன்னதும் நிலாவுக்கு ஒரு ஷாக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஏங்க இப்போ தாங்க நாங்கள் காரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பல்லவன் இங்கே வந்தானா, நான் அவனை பார்க்கலான்னு இறங்க வரும்போது காயத்ரியும் அவன் கூட இருப்பான்ல ஒரு ஃப்ரெண்டு, அதாங்க வீட்டுக்கெல்லாம் வந்து மிரட்டிட்டு போனானே, அவன் வந்து இந்த லாட்ஜில் ரூம் புக் பண்ணி 2 பேருக்கும் கொடுத்துட்டு போனதை நான் கவனிச்சேங்க. பல்லவனை எப்படியாச்சும் உள்ளேருந்து வெளியே வர வச்சிடலாம், அவன் போகிறதுக்கு முன்னாடி தடுக்கலாம் அப்படின்ற வாழ்க்கை அவன் உள்ளே போயிட்டாங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை. இது எப்படிப்பட்ட லாட்ஜ் தெரியுமா, இந்த லாட்ஜுக்குள்ளே போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி போலீஸும் வந்து இந்த லாட்ஜில் ஏதோ ட்ரங்க்ஸ் அடிக்ட் கேஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஏதோ தப்பாக இன்ஃபார்மர் வந்திருக்கு அவங்களுக்கு, அதுபடி அவங்களும் உள்ளே போயிட்டு பல்லவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவனை தடுக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன் நான், எத்தனையோ தடவை அவனுக்கு போலீஸ் வராதுக்கு முன்னே கால் பண்ணேன், அவன் எடுக்கவே இல்லை. இப்போ அவனை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்ன உடனே நிலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்ல என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு என்னமோ புரியலைங்க அப்படின்னு சொல்லுவோம். எங்க நம்ம இப்போ பேசுகிறதுக்கு நேரில் முதல்ல காரில் ஏறுங்க, எதுவாக இருந்தாலும் போயிட்டு பேசிக்கலாம், நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போது கார் எடுத்துகிட்டு போகும்போது சோழன், நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. நானுமே இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலைங்க. அவன் குரூப் சேட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் சேட்டிங்னு அவன் சேட் பண்ணும்போதே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையேங்க. லவ் பண்ணுறான் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பொண்ணாக கூட தான் இருக்கும்னு நான் யோசித்தேன். ஆனால் இப்படி காயத்ரியாவே லவ் பண்ணுவான், அதுவும் அந்த காயத்ரி கூட்டிகிட்டு இந்த மாதிரி லாஜிக்கெல்லாம் பல்லவன் வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. இவனுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா என்ன, லவ் பண்ணால் இல்லை பீச்சுக்கோ இல்லை வேற எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகலாம்ல, இங்கே தான் கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. என்ன சோழன் இது, அவன் லவ் பண்ணுறதே தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏங்க இந்த வயசில் அதெல்லாம் வர்றது காமன் தானங்க, இல்லைன்னு சொல்லலையே, ஆனால் அவன் இப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லவும், இதுவும் சரிதான், பல்லவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சோழன், அவன் மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவுமே எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது தான் சேரன் கால் பண்ணிட்டாரு. சேரன் ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி ஃபோன் எடுக்காமே இருக்காரு. யாருங்க சோழன், எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அனந்தாங்க கால் பண்ணது, இப்போ நான் அட்டன் பண்ணி என்னன்னு சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல அட்டன் பண்ணுங்க சோழன், நான் பேசிக்கலாம், அதுக்குன்னு ஃபோன் எடுக்காமல் பல்லவன் இப்படி போயிருக்கிற விஷயத்த சொல்லாமே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் ஃபோன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. டே சோழா அப்படின்னு சொன்னது சேரன். ஆனால் சொல்லுன்னு எங்கடா இருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைல்ல, நிலாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோழன் வந்து, டே இந்த பல்லவன் பையன் ஒரு வாரமாக காலேஜுக்கே போகலையாண்டா, நேற்று தாண்டா என்கிட்ட காலேஜ் எக்ஸாம் இருக்குது ஃபீஸ் கட்டணும்னு பணம் வாங்கிட்டு போனான், இவன் எங்கடா போயிருப்பான், ஒரு வாரமாக காலேஜுக்கு வரலன்னு அவங்க பிரின்சிபல் ஃபோன் பண்ணி திட்டிகிட்டு இருக்காருடா, எங்கடா போயிருப்பான் இவன், ஒரு வேளை காலேஜ் கட் அடிச்சுட்டு பசங்களோட எங்கேயாச்சும் ஊர் சுற்ற போயிருப்பானா, இவனுக்கு எவ்வளோடா கொழுப்பு இருக்கும், எக்ஸாமை வச்சுட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கானே, அவனுக்கு படிக்கணும் பெரிய ஆள் ஆகணுன்ற எண்ணம்லாம் இல்லையாடா, அவனை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆகணும்னு அவெல்லாம் எவ்வளோ கனவு கண்டு படிக்க வச்சுட்டு இருக்கோம், ஆனால் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானேடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சோழன் கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், அண்ணா நீ கவலைப்படாதண்ணே, நீ விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டல, அவன் எங்கே இருந்தாலும் நான் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, நீ எப்படியாச்சும் அவனுக்கு ஃபோன் பண்ணி அவனை கூட்டிகிட்டு வா, நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றான்டா, நீ முதல்ல அவனை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, அப்புறம் இருக்கு அவனுக்கு தோலை உரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சேரன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிண்ணே, நான் நிலா கூட தான் இருக்கேன், நிலாவும் நானும் பார்த்துக்கிறேண்ணே, அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறோம், எங்கே இருக்கான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் விசாரிச்சு கூட்டிகிட்டு வந்துடுறேண்ணே, நீ கவலைப்படாத அப்படின்னு சேரன் கிட்ட விஷயத்த சொல்லாமல் சோழன் மறைச்சிடுறாரு. ஏங்க அண்ணங்கிட்ட விஷயத்த சொல்லலை அப்படின்னு அவங்களுடைய காலேஜ்லேருந்து பல்லவன் ஸ்கூலுக்கு வரலன்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க அண்ணனுக்கு. இப்போது பல்லவன் இப்படி தான் இந்த நிலமையில சிக்கிக்கிட்டு போயிருக்கான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு அண்ணனுக்கு தெரிஞ்சால் அண்ணன் ரொம்ப வருத்தப்படுங்க. அதான் அண்ணனுக்கு விஷயம் தெரிய வேணான்னு மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சோழன் இப்போ நம்ம பல்லவனை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்ல, விஷயம் தெரியாமலையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த விஷயத்த அண்ணனுக்கு தெரியாமல் தான் பண்ணணுங்க, இல்லைன்னா அண்ணன் பல்லவனை சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதற்றமாயிட்டு இங்கே நிலாவும் சோழனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே இங்கே அந்த பசங்க கூட்டிகிட்டு போன பசங்க அத்தனை பேருமே சட்டையை கலட்ட வச்சுட்டு அவங்க பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. இந்த வயசுலேயே இப்படிலாம் பண்ணுவீங்களாடா, உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவங்கள பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. அப்போது பல்லவனையும் விசாரிச்சிட்ருக்காங்க. பல்லவனுமே அப்படியெல்லாம் நான் எதுவும் இல்லை சார், நாங்கள் தனியாக சும்மா எதர்ச்சியாக தான் அந்த லாட்ஜுக்கு போனோம் அப்படின்னலாம் சொல்லிட்டு இருக்காங்க பல்லவன் கூட. அப்போது நிலாவும் சோழனும் வந்துடுறாங்க. பல்லவா என்னடா இது சார், என்ன இது, இவனை இப்படி அடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடிக்காதீங்க சார், முதல்ல நிறுத்துங்க, விசாரிக்க தானே கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு வந்தீங்க, என்னமோ அவன் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி அவனை அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நீங்கள் யாருமா, நீங்கள் யார் இதெல்லாம் சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவனுடைய அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. பாருங்கம்மா எந்த லட்சணத்தில் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸுமே சொல்லிட்டு இருக்கவும், சார் சார் ப்ளீஸ் சார், அவன் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான், அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி நீங்கள் சொல்லலாம், அதை நாங்கள் தானே சொல்லணும் அப்படின்னு. டே பல்லவா, உன்னை யாருடா அந்த மாதிரி லாஜிக்கலாக போக சொன்னது? எத்தனை டைம் உனக்கு ஃபோன் பண்ண, நீ ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறக்கலாம்ல, மற்றதுக்கு காலேஜ் கட் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்க. அண்ணனுக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இப்போ நீ போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சு அவ்வளோதான், அண்ணன் உன்னை என்ன பண்ணணும்னு தெரியாது, ஏன்டா ஃபோன் எடுக்கல அப்படின்னு பல்லவன் கிட்ட போயிட்டு சோழன் பேசுறாரு. அண்ணன் அண்ணன் அப்படின்னு. டே அமைதியா இருடா, ஏன்டா காயத்ரி கூட நீ 5 லாட்ஜில் என்னடா பண்ண போயிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணன் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நினச்சேன்டா அப்போவே இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு, என்கிட்ட சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல, இல்லை ஃபோனையாச்சும் எடுத்துருக்கலாம்ல. நீ தப்பான லாஜிக்கில் போகும்போதே நான் உன்னை பார்த்துட்டேன். நான் உன்னை கூப்பிட நீ காது கேட்காம அதுக்குள்ளே உள்ளே போயிட்டேன். அது அடுத்த நிமிஷமாக போலீஸ் வந்து இப்படின்னு உன்னை கூட்டிகிட்டு வந்துருச்சு. இப்போ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு. சார் பாருங்கள் சார், என் தம்பி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணுறவங்க கிடையாது சார். அவங்க அந்த பசங்கள்லாம் வேணா அந்த மாதிரி பண்ணுறவங்களா இருக்கலாம். என் தம்பி அதுக்காக அந்த லாஜிக்கு போகல சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க அப்படின்னு. சரி உங்கள் தம்பி அதுக்காக லாஜிக்கு போகல, ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு எதுக்கு போகணும்? அவன் அந்த தப்பான வேலை செய்யலைன்னா வேற தப்பான வேலை தானே செய்கிறான் அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்கவும் நிலாவுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பல்லவனுமே சார் அப்படியெல்லாம் இல்லை சார் எதுவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிடா வயசு பொண்ணை கூட்டிகிட்டு நீ அந்த லாட்ஜில் போய் அப்படி என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி போலீஸ்லாம் கேட்கவும், சார் அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது சார் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா ஆளாளுக்கு இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ அவன் பொண்ணோட அந்த லாட்ஜுக்கு எதுக்கு போகணும், இந்த பொண்ணுக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கவும், வேற வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் பல்லவன் என்னோட தம்பி சார், அந்த பொண்ணும் அவனும் லவ் பண்ணுறாங்க, ஜாலியாக பேசுறதுக்காக 2 பேரும் அங்கே போயிட்டாங்க சார். எங்கள் வீட்டுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் சார் இந்த விஷயம் தெரியும் சார். வீட்டில் என் அண்ணனுக்கு வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாரும் திட்டுவாங்க அப்படின்ற கோவத்தில் பல்லவன் வந்து அந்த மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டான் சார். அதான் சார் அவன் பேர்ன பெரிய தப்பு, மற்றபடி அவன் மேலே எந்த தப்பும் இல்லை சார், அவனை வெளியில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கே சொல்கிறாரு. ஓ இது காதலா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஏனம்மா இவன் சொல்கிற மாதிரி எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காயத்ரியுமே சொல்கிறாங்க. ரொம்பவே காயத்ரியும் பயந்து போயிருக்காங்க. ஏன் காயத்ரி நீங்களாச்சும் சொல்லியிருக்கலாம்ல பண்ணவில்லை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இப்போ பாருங்க நீங்கள் ஏன் லாஜிக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு நிலாவும் காயத்ரியே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் பல்லவனை விட்டுற சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. லவ் தானே பண்ணுறாங்க 2 பேரும், அப்படி எப்படி லாஜிக்கு போனாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? சரி அப்போது நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி தானே அந்த லாட்ஜுக்கு போனீங்க, மற்றபடி வீட்டுக்கு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் தப்பாக நடக்கிறதுக்கு முன்னாடி சரி உங்கள் 2 பேருக்கும் இங்கேயே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணமா அப்படின்னு இது கேட்ட உடனே சோழன், பல்லவன், காயத்ரி, நிலா எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி. சார் என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. பின்ன வேற என்ன வழி, அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பேசாமல் அனுப்பி விட்டுறேன், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, அவங்க 2 பேரும் லவ் தானே பண்ணுறாங்க, வேறு எந்த தப்பான நோக்கத்துலையும் அங்கே போகல அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து சொல்லவும், சார் அவன் படிக்கிற பையன் சார், எக்ஸாம் வேறு வருது சார், இந்த சமயத்தில் அவனுக்கு இப்படி கல்யாணத்தை பண்ணி வச்சா எப்படி சார், இன்னும் பொண்ணு வீட்டுக்கு கூட இவங்க லவ் பண்ணுற விஷயம் தெரியாது, நீங்கள் இப்போ இப்படி பண்ணீங்கன்னா பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும் சார், வேண்டாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ பொண்ணு வீட்டுக்கும் தெரியாது பையன் வீட்டுக்கும் தெரியாது, பையனுடைய அண்ணனுக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இப்படி அவங்க ஊர் சுட்டி தெரியுறாங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டு அமைதியாக விட்டுருக்கீங்க, எப்படி எது பெற்றவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணுறதுனால ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம், இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போது இப்படி தான் எதுவுமே தெரியாத மாதிரி அழுவீங்க, நாங்கள் சும்மா பேச மட்டும்தான் போனோம் அப்படின்னு. ஆனால் ஒன்றுக்கு எடுக்க ஒன்று ஆச்சுன்னா இப்படி நான் ஏமாந்துட்டேன், அவன் என்னை ஏமாற்றிட்டான், நான் இப்போ மாசமாக இருக்கேன் முழுகாமல் இருக்கான்னு வந்து கண்ணை கசிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வேண்டியது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போவே உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறோம், நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டில் எப்படியாச்சும் சம்மதம் வாங்குங்க, இல்லைனா இப்போவே உங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் 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 ப்ளீஸ் சார் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார், பசங்களோட ரொம்பவே லைஃபே ஸ்பாயில் ஆகிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலா எல்லாரும் சொல்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார் அவன் படிக்கிற பையன் சார், இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்களா அது டிவி நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் வரும் சார், அவங்க வீட்டுக்கும் தெரிய வரும், ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, வேண்டாம் சார் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னையா இது உங்களோட தொல்லையாக போச்சு அப்படின்னு போலீஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க மேலே கேஸ் போட்டு இல்லைன்னா பேசாமல் உள்ள தள்ளிடுறேன், எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு. சார் சார் இவங்க என்ன சார் அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணாங்க, லவ் தானே சார் பண்ணாங்க, அதுக்காக பேசுறதுக்காக போயிருக்காங்க, மற்றபடி இவங்க எந்த தப்புமே பண்ணலையே, எதுக்கு சார் இதுக்கெல்லாம் கேஸு கோர்ட்டுன்னு, ப்ளீஸ் சார் விட்டுருங்க அப்படின்னு சோழன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்று கல்யாணத்தை பண்ணிவிட்டு இங்கிறத இவங்களை கூட்டிகிட்டு போங்க, டிவி நியூஸ் பேப்பரு இவங்க படிக்கிற பிள்ளைங்க, ஸோ சின்ன பசங்க அப்படின்றதுனால எதுலேயும்
நான் தெரியப்படுத்தாமல் கல்யாணத்தை பண்ணி அனுப்பி விட்டுடுறேன். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மேரேஜ், அதுவும் சட்டப்படி. அப்படி இல்லைன்னா இவங்கள உள்ள தள்ள வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டு இருக்கோம். சார் ப்ளீஸ் விட்டுருங்க சார் அப்படின்னு வீட்டில் எல்லாரும் கெஞ்சுறாங்க. நிலாவும் சொல்லணும் என்ன பண்ணுறதுன்னே சொல்லிட்டு அவங்களுக்குமே தெரியல. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, வேறு வழி இல்லாமல் காயத்ரிக்கும் பல்லவனுக்கும் கல்யாணத்தை பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வர போகிறாங்களா, இல்லை நிலாவும் சொல்லணும் அது அடுத்து ஏதாச்சும் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்கிட்ட பேசி அவங்கள எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் கொண்டு வர போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் எல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.